ஆமாம், வீரபாண்டி ஆர்மி செலை வைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி பொது இடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். இல்லைனா இடத்த வாங்கி வைக்கணும்னாரு. இடத்த வாங்கிறதுக்கு இன்னும் எனக்கு 10 மாதம் சம்பளம் வரும். அந்த 10 மாதம் சம்பளத்தையும் கூட கையில் கொடுத்துட்றேன், நீங்களே இடம் வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கே சொன்னாலும் நாளைக்கு அந்த ஒரு மாதம் சேர்த்து செக்கு போட்டு அவர் கையில் கொடுத்துட்றேன். என்னுடைய சம்பளம் 1,50,000 சம்பளம் வரும். அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்றேன் அவர்கிட்ட. ஆமாம். சார், அது இல்லைங்க. வீரபாண்டியாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் ஐயாவோட நெருக்கமான நண்பர். நாங்கள் அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்றோ மற்றபடி வேறு ஏதோ பார்க்கல. வீரபாண்டியார்னா ஒரு சேலத்தினுடைய அடையாளம். அவர் ஒட்டுமொத்தமாக அந்த சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். வீரபாண்டியார் பாடுபட்டார். நம்முடைய ரங்கராஜன் குமாரமங்கலம் முன்னாள் மத்திய அமைச்சர் பாடுபட்டார். இது மாதிரி எங்களுக்கு யாரெல்லாம் எங்கள் மாவட்ட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதை தான் சொன்னேன்.